மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டுக்கொம்பன் படையப்பா. காட்டுக்கொம்பன் அருவிக்காட்டில் தொழிலாளி நிலையங்களுக்கு அருகிலுள்ள வாழை விவசாயத்தை முழுமையாக தின்று அழித்துள்ளது. குண்டலை செண்டுவாரை பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டுக்கொம்பன் படையப்பா சுற்றித் திரிகிறது. இதற்கு பின்பு தற்பொழுது கடந்த தினம் இரவு படையப்பா அருவிக்காடு பகுதிக்கும் வந்தடைந்தது. காட்டு யானை தொழிலாளி குடும்பங்களின் வாழை விவசாயத்தை முழுமையாக தின்றளித்தது. தொழிலாளி நிலையங்களுக்கு அருகில் இருந்த வாழையை தான் சேதப்படுத்தியது. மழைக்காலம் ஆரம்பித்ததை தொடர்ந்து காட்டுக்கொம்பன் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து பின்மாறுவது கிடையாது. மாட்டுப்பட்டி, கன்னிமலை, கல்லார் போன்ற பகுதிகள் நிரந்தரமாகத்தான் படையப்பா சுற்றித் திரிவது. மறையூர் பகுதிகளிலும் நிலை உறுதிப்படுத்தியிருந்தது. அதற்கு பின்புதான் மீண்டும் காட்டுக்கொம்பன் மூணாருக்கு திரும்ப வந்தது. முன்பு படையப்பா உணவிற்காக கல்லார் பஞ்சாயத்து கழிவுகள் மறுசுழற்சி பிளான்டில் நிரந்தரமாக நின்று கொண்டிருந்தது. நியூஸ் பீரோ, மூணார்.